Hello everyone, welcome to our channel Target 190 IAS Academy. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டுடே 8th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் டேர்ம் 2 புக் பேக் கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். contents டோட்டலாக நம்மளுக்கு 2 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் யூனிட்டில் ப்ரோஸ் சர் ஐசக் நியூட்டன் தி இன்ஜீனியஸ் சயின்டிஸ்ட், போயமில் மேக்கிங் லைஃப் ஒர்த் வைல், சப்ளிமெண்ட்ரி த 3 questions. செகண்ட் யூனிட்டில் ப்ரோஸ் மை ரெமினிசன்ஸ், போயம் அ திங் ஆஃப் பியூட்டி, சப்ளிமெண்ட்ரி கிராசிங் தி ரிவர். ஸோ டோட்டலாக 2 ப்ரோஸ் 2 போயம் 2 சப்ளிமெண்ட்ரி இருக்குது. Unit 1 Prose Sir Isaac Newton the Ingenious Scientist. Warm up. In pairs identify the great thinkers of the world and write the name from the box. ஸோ இந்த பாக்ஸில் கொடுத்துருக்க நேம்ஸ் வச்சு இந்த பிக்சர்ஸில் இருக்க சயின்டிஸ்டோட நேம் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் அரிஸ்டாட்டல், செகண்ட் ஒன் விவேகானந்தா, தேர்ட் ஒன் ஏபிஜே அப்துல் கலாம், ஃபோர்த் ஒன் புத்தா, next Einstein, and next Socrates, and the next one C.V. Raman, the last one Plato. So இவங்க எல்லாமே well known persons like for their knowledge and wisdom. Read and understand. Fill in the blanks. First question, Isaac Newton was born at dash. ஸோ ஐசக் நியூட்டன் எங்கே பிறந்தாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் வுல்ஸ்த்ரோப் அப்படிங்கிற இடத்துல தான் ஐசக் நியூட்டன் பிறந்தார். நெக்ஸ்ட், கிராண்ட் மதர் வாஸ் அட்வைஸ் டு அப்ரண்டிஸ் ஹிம் டு அ டேஷ். ஸோ கிராண்ட் மதர் வந்து நியூட்டனை எங்கே வந்து அப்ரண்டிஸாக அனுப்ப சொன்னாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் கிளாக் மேக்கர்கிட்ட அனுப்ப சொன்னாங்க. நெக்ஸ்ட், ஐசக் மேட் அ கிளாக் பை தி ட்ராப்பிங் ஆஃப் டேஷ். ஸோ ஐசக் வந்து எதோட ட்ராப்பிங்லேருந்து கிளாக் மேக் பண்ணார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் வாட்டர். நெக்ஸ்ட், தி சன் டயல் மேட் பை ஐசக் இஸ் ஸ்டில் இன் எக்ஸிஸ்டன்ஸ் அட் டேஷ். ஸோ ஐசக்னால் உருவாக்கப்பட்ட சன் டயல் வந்து இன்னும் எங்கே இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் வுல்ஸ்த்ரோப்பில் இருக்குது. நெக்ஸ்ட், ஐசக் கன்ஸ்ட்ரக்டட் எ மாடல் ஆஃப் தி டேஷ். ஸோ ஐசக் வந்து எதோட மாடலை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் விண்மில். நெக்ஸ்ட், சூஸ் தி கரெக்ட் சினானிம்ஸ் ஃபார் தி இட்டாலிசைஸ்ட் வேர்ட்ஸ். ஸோ இட்டாலிசைஸ் பண்ணியிருக்க வேர்ட்ஸோட சினானிம்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க. ஐசக் வாஸ் சீஃப்லி ரிமார்க்கபிள் ஃபார் ஹிஸ் இன்ஜென்யூனிட்டி. ஸோ இதில் ரிமார்க்கபிள் அப்படிங்கிறதுக்கு சினானிம் நோட்டபிள் இஸ் த சினானிம் ஆஃப் ரிமார்க்கபிள். நெக்ஸ்ட், ஹீ வில் மேக் எ கேபிட்டல் ஒர்க்மேன். கேபிட்டல் அப்படிங்கிறதுக்கு சினானிம் ஹெட். ஸோ சினானிம்னா உங்களுக்கு தெரியும், சிமிலர் மீனிங் இருக்க வேர்ட்ஸ். நெக்ஸ்ட், நோபடி குட் டெல் வாட் த சன்ஷைன் வாஸ் கம்போஸ்ட் ஆஃப். இதில் கம்போஸ்ட் ஆஃபோட சினானிம் மேட். ஃபோர்த் ஒன், பட் ஹீ கேர்ட் லிட்டில் ஃபார் earthly ஃபேம் அண்ட் ஹானர்ஸ். ஸோ இதில் ஃபேம் அப்படிங்கிறதுக்கு சினானிம் டிஸ்ரெஸ்பெக்ட், பாப்புலாரிட்டி. ஃபேம்க்கு சினானிம் வந்து பாப்புலாரிட்டி, டிஸ்ரெஸ்பெக்ட் கிடையாது, பாப்புலாரிட்டி. ஸோ தி ஆன்சர் இஸ் பாப்புலாரிட்டி. Read and understand. Choose the correct antonym for the italicized word. ஸோ italicized wordக்கு antonym எழுத சொல்லியிருக்காங்க. antonymனா opposite words. ஸோ ஃபர்ஸ்ட், grandmother was very kind to him. ஸோ இதில் கைண்டுக்கு ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. கைண்ட், க்ரூவல். ஸோ ஆப்போசிட், கைண்டோட ஆப்போசிட் க்ரூவல். the boy seemed to have a taste for mathematics. ஸோ இதில் டேஸ்ட்டுக்கு ஆப்போசிட் dislike. நெக்ஸ்ட், ஐசக் possessed a wonderful faculty of acquiring knowledge. ஸோ இதில் possessed அப்படிங்கிறதுக்கு antonym lacked. Next, he was observed to be usually busy with his tools. ஸோ இதில் usually அப்படிங்கிறதுக்கு ஆப்போசிட் rarely.
ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் இன் அ சென்டென்ஸ் ஆர் டூ. ஸோ 1 or 2 சென்டென்ஸில் ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹூ வாஸ் டேக்கிங் கேர் ஆஃப் நியூட்டன் ஆஃப்டர் ஹிஸ் ஃபாதர்ஸ் டெத்? ஸோ நியூட்டனோட ஃபாதரோட டெத்துக்கு அப்புறம் அவரை யார் பார்த்துக்கிட்டாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் ஹிஸ் கிராண்ட்மதர் வாஸ் டேக்கிங் கேர் ஆஃப் நியூட்டன் ஆஃப்டர் ஹிஸ் ஃபாதர்ஸ் டெத். ஸோ அவங்க அப்பாவோட டெத்துக்கு அப்புறம் கிராண்ட்மதர் தான் நியூட்டனை பார்த்துக்கிட்டாங்க. செகண்ட் ஒன், வாட் டிட் ஐசக் மேனுஃபேக்சர் அட் ஹிஸ் யங் ஏஜ்? ஸோ அவரோட யங் ஏஜில் ஐசக் வந்து என்ன மேனுஃபேக்சர் பண்ணார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் ஐசக் மேனுஃபேக்சர் மெனி க்யூரியஸ் ஆர்டிகல்ஸ் அட் அ யங் ஏஜ். ஸோ அவரோட யங் ஏஜில் அவர் ரொம்ப க்யூரியஸான ஆர்டிகல்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணார். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், ஹவு டிட் தி யங் பாய் ஃபைண்ட் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் விண்ட்? ஸோ ஸ்ட்ரென்த் ஆஃப் விண்டை எப்படி அந்த சின்ன பையன் வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் தி யங் பாய் ஃபவுண்ட் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் தி விண்ட் by first jumping against the wind. According to the length of his jump, he could calculate the force of a gentle breeze, a brisk gale or a tempest. So the young boy வந்து ஃபஸ்ட்டு அவர் எப்படி கண்டுபிடிச்சாருன்னா அந்த விண்டோட ஸ்ட்ரென்த்தை அதுக்கு எகெயின்ஸ்டாக ஜம்ப் பண்ணும்போது கண்டுபிடிச்சாரு. ஸோ அதோட லென்த்தை பொறுத்து அவரால் எவ்வளோ தூரம் ஜம்ப் பண்ண முடியுங்கிறத பொறுத்து ஒரு ஜென்டில் ப்ரீஸா இல்லை ரொம்ப பிரிஸ்க் கெயிலா இல்லை டெம்பஸ்டா அப்படின்னு அவர் கால்குலேட் பண்ணார். நெக்ஸ்ட், ஒய் வேர் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் அட்ராக்டட் பை தி விண்மில்? ஸோ ஏன் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து விண்மில் பார்த்து ரொம்ப அட்ராக்ட் ஆனாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் த பிளேமேட்ஸ் ஆஃப் நியூட்டன் வேர் அட்ராக்டட் பை தி மாடல் ஆஃப் விண்மில். தே தாட் இட் டு பி பிரிட்டி அண்ட் வண்டர்ஃபுல். ஸோ அவரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதை பார்த்து ரொம்ப அட்ராக்ட் ஆனாங்க விண்மில்லை பார்த்து. ஏன் அப்படின்னா ஸோ அவங்களுக்கு அது ரொம்ப ப்ரிட்டியாகவும் ஒண்டர்ஃபுல்லாகவும் தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன், ஹவ் வாஸ் ஹி ஹானர்ட் பை தி கிங்? ஸோ அவரை கிங் வந்து அந்த நாட்டோட கிங் எப்படி ஹானர் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் நியூட்டன் வாஸ் மேட் அ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அண்ட் ரிசீவ் தி ஆனர் ஆஃப் நைட்ஹுட் ஃப்ரம் தி கிங். ஸோ நியூட்டனை வந்து ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாக மாற்றிட்டாங்க. ப்ளஸ் அவருக்கு ஒரு நைட்ஹுட்டோட ஹானர் கிடச்சிது. ஸோ அந்த காலத்தில் வந்து நைட்டுக்கு தான் இருக்கிறதுலே ஒரு ஹையர் பொசிஷன் இருந்துச்சு. அதனால அந்த ஹானர் நியூட்டனுக்கு கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் வெக்காபுலரியில் ஹோமோனிம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹோமோனிம்ஸ் அப்படின்னா 2 or more வேர்ட்ஸ் ஹேவிங் த சேம் ஸ்பெல்லிங் பட் டிஃப்ரெண்ட் மீனிங் அண்ட் ஆரிஜின்ஸ். ஸோ 2 அல்லது 2க்கு மேற்பட்ட வேர்ட்ஸ் வந்து சேம் ஸ்பெல்லிங்கோடு இருந்தால் அதை ஹோமோனிம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு டிஃப்ரெண்ட் மீனிங் அண்ட் ஆரிஜின் இருக்கும். ஸோ சம் எக்ஸாம்பிள், அட்ரஸ். ஸோ ஃபர்ஸ்ட் அட்ரஸ் லொக்கேஷன். ஸோ நெக்ஸ்ட் எகெயின் அட்ரஸ்க்கு சேம் ஸ்பெல்லிங், அனதர் மீனிங் வந்து டு ஸ்பீக் டு. So for example, this is her address. She addressed the open air meeting. So ரெண்டுலேயும் address same spelling, meaning different-ஆக இருக்குது. நெக்ஸ்ட் பேண்ட். ஸோ சேம் ஸ்பெல்லிங். ஸோ ஃபஸ்ட் பேண்ட் வந்து ஒரு மியூசிக் குரூப்பை குறிக்குது. அடுத்த பேண்ட் வந்து ஒரு ரிங்கை குறிக்குது. ஓகே. ஸோ எக்ஸாம்பிள், the band was playing old songs. The band was playing old song. She always ties her hair back in a band. ஸோ ஃபஸ்ட் பேண்டுக்கும் செகண்ட் பேண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பேட். ஸோ ஃபஸ்ட்டு பேட் வந்து மேமல், ஸோ வவ்வால். அடுத்த பேட் வந்து நம்ம கிரிக்கெட் விளையாட யூஸ் பண்ணுற பேட். ஸோ எக்ஸாம்பிள், ஐ எம் அஃப்ரைட் ஆஃப் பேட்ஸ், ஐ லவ் மை கிரிக்கெட் பேட். ஸோ எனக்கு வவ்வால்னா பயம், எனக்கு என் கிரிக்கெட் பேட்டை பிடிக்கும். நெக்ஸ்ட் ரைட். ஸோ ஃபஸ்ட் ரைட் வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்கிறது. செகண்ட் ரைட் வந்து டைரக்ஷன், வலது பக்கம். ஸோ எக்ஸாம்பிள்ஸ், ஹீ இஸ் ரைட், டேக் எ ரைட் டர்ன். ரைட் அ சென்டென்ஸ் ஆஃப் யுவர் ஓன் ஃபார் ஈச் ஹோமோனிம். ஸோ இருக்கிற ஹோமோனிம்ஸ்க்கு வந்து உங்களோட ஓன் சென்டென்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிரைட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிரைட், வெரி ஸ்மார்ட் ஆர் இன்டெலிஜென்ட். ஸோ ரொம்ப ஸ்மார்ட் ஆர் இன்டெலிஜென்ட், பிரைட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்களே. ஸோ லைக் தட். ஸோ த எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், ராஜு இஸ் அ பிரைட் பாய் இன் ஹிஸ் கிளாஸ். ஸோ ராஜு வந்து அவனோட கிளாஸில் ரொம்ப பிரைட்டான பையன்னு சொல்கிறோம். அடுத்த பிரைட், ஃபில்டு வித் லைட். ஸோ லைட் ஃபுல்லாக ஃபில்லாக இருக்கிறது வந்து பிரைட் அப்படின்னு சொல்லுவோம். சென்டென்ஸ், இட் வாஸ் அ பிரைட் மார்னிங். ஸோ இட் வாஸ் அ பிரைட் மார்னிங், ரொம்ப பிரைட்டாக இருந்துச்சு மார்னிங். நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஸ். 2 எக்ஸ்பிரஸ். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஸ், சம்திங் டன் ஃபாஸ்ட், ஒரு விஷயம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுறது. அடுத்து ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறது. ஸோ சம்திங் டன் ஃபாஸ்ட் அப்படிங்கிறது, ஐ கேம் டு சென்னை பை தி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின். ஸோ நான் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் சென்னைக்கு வந்தேன். நெக்ஸ்ட்டு கன்வே பண்ணுறது, ஷீ எக்ஸ்பிரஸ்ட் ஹர் க்ரீஃப் ஓப்பன்லி. ஸோ அவள் வந்து அவளோட
க்ரீஃபை வந்து கஷ்டத்தை வந்து ஓப்பனாக எக்ஸ்ப்ரெஸ் கன்வே பண்ணா அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு கைண்ட். ஸோ கைண்ட் அப்படிங்கிறது ஃபஸ்ட் கைண்டுக்கு மீனிங் டைப், அடுத்தது கேரிங். ஸோ கைண்ட் ஆஃப் நவுன், கைண்ட் ஆஃப் இது படிக்கணும்ல, டைப் ஆஃப் சம்திங். ஸோ தேர் ஆர் மெனி கைண்ட்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் ஹியர். ஸோ இங்கே நிறைய டைப் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், ஷீஸ் அ கைண்ட்னஸ். அவங்க ரொம்ப கைண்டானவங்க, ரொம்ப கேரிங்க அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வெல். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இன் அ குட் ஹெல்த். நெக்ஸ்ட்டு வாட்டர் ரிசோர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வெல் ரொம்ப நல்லா இருக்கிறது. ஸோ ஐ எம் ஃபைன் ஆர் ஐ எம் வெல் அப்படின்னு சொல்கிறோம்ல அது. அடுத்து வந்து கிணறு. ஸோ சென்டென்ஸ் ஐ எம் டூயிங் வெல். ஸோ கிணறுக்கு ஐ ஹாவ் அ டீப் வெல் இன் மை ஹவுஸ். ஸோ எங்கள் வீட்டில் ஒரு பெரிய ஆழமான கிணறு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் phrasal verb. A phrase that consists of a verb with a preposition or adverb or both, the meaning of which is different from the meaning of its separate parts. ஸோ phrasal verb அப்படின்னா ஒரு வேர்ப் அது ஒரு ப்ரிப்போஷனையோ இல்லை அட்வர்பையோ கூடையோ சேர்ந்து இருக்கும். ஸோ இதோட மீனிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது தனியாக இருக்கும்போது ஒரு மீனிங் இருக்கும், ரெண்டு சேரும்போது ஒரு டிஃப்ரெண்ட் மீனிங் வரும். ஸோ கேட்ச் ஆன் இஸ் அ phrasal verb which means to understand. ஸோ கேட்ச் ஆன் அப்படிங்கிறது ஒரு phrasal verb, ஆனால் அதோட மீனிங் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. ஸோ செப்பரேட்டாக பார்க்கும்போது கேட்ச் அப்படின்னா ஒரு விஷயத்த கேட்ச் பண்ணுறது, பாலை கேட்ச் பண்ணுறது சம்திங். பட் கேட்ச் ஆன் அப்படின்னு சேரும்போது டு அண்டர்ஸ்டாண்ட் டிஃப்ரெண்ட் மீனிங் கொடுக்குது. ஸோ சம் எக்ஸாம்பிள் phrasal verb கால் ஆன் சம்படி அப்படின்னா விசிட் சம்படி மீனிங். ஃபார் எக்ஸாம்பிள் we called on you last night but you weren't home. ஸோ நாங்கள் உன்னை பார்க்க வந்தோம், நீ இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. கால் பேக் அப்படின்னா டு ரிட்டர்ன் எ ஃபோன் கால். ஸோ டு ரிட்டர்ன் எ ஃபோன் கால். எக்ஸாம்பிள் could you please call back in 10 minutes. ஸோ நீ இன்னும் 10 மினிட்ஸில் கால் பண்ணுறியா அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் கெட் ரிட் ஆஃப். ஸோ கெட் ரிட் ஆஃப் அப்படின்னா அதுக்கு மீனிங் டு எலிமினேட், ஒரு விஷயத்தை நீக்கிறது. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளில் வந்து ப்ளீஸ் கெட் ரிட் ஆஃப் தட் ஓல்டு டிஷர்ட் இட்ஸ் ஸோ ரேக்டு. ஸோ தயவு செஞ்சு அந்த டிஷர்ட்டை தூக்கி போடு, ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குன்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு கீப் ஆன் அப்படின்னா ஒரு விஷயத்தை டு கண்டினியூ டூயிங் சம்திங், ஒரு விஷயத்தை கண்டினியூ பண்ணுறது. இஃப் யூ கீப் ஆன் மேக்கிங் தட் நாய்ஸ் ஐ வில் கெட் அனாய்ட். ஸோ நீ சத்தம் போட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் அனாய் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கிக் ஆஃப் அப்படின்னா டு பிகின் ஆர் ஸ்டார்ட். ஸோ நார்மலி கிக் அப்படின்னா உதைக்கிறது, பட் கிக் ஆஃப் அப்படிங்கும்போது ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறது. எக்ஸாம்பிள் த ரக்பை மேட்ச் கிக்ட் ஆஃப் அட் 3 PM. ஸோ 3 o'clock ஸ்டார்ட் ஆச்சு. நெக்ஸ்ட் லுக் ஆஃப்டர் சம்படி ஆர் சம்திங். டேக் கேர் மீனிங் வந்து டேக் கேர். லுக் ஆஃப்டர் அப்படின்னா டேக் கேர் பண்ணிக்கிறது. எக்ஸாம்பிள் ஐ ஹாவ் டு லுக் ஆஃப்டர் மை சிக் கிராண்ட்மதர். ஸோ என்னோட சிக்கான கிராண்ட்மதரை நான் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் ரைட் தி மீனிங் ஆஃப் தி phrasal verb. ஸோ இந்த phrasal verbsக்கு மீனிங் எழுத சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லுக் இன்டு அப்படிங்கிறதுக்கு மீனிங் கோ த்ரூ கேர்ஃபுல்லி. ஸோ நல்லா பார்க்குறது. நெக்ஸ்ட் கிவ் அப். ஸோ கிவ் அப் அப்படிங்கிறதுக்கு மீனிங் ஸ்டாப், ஒரு விஷயத்தை நிறுத்துறது. நெக்ஸ்ட் புட் ஆஃப் அப்படின்னா ஒரு விஷயத்தை போஸ்ட்போன் பண்ணுறது, தள்ளி வைக்கிறது. நெக்ஸ்ட் கெட் ஆன் அப்படிங்கிறதுக்கு மீனிங் ஹேவிங் எ குட் ரிலேஷன்ஷிப், ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறது. நெக்ஸ்ட் டேக் ஆஃப் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுறது, லைக் ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகும்ல. நெக்ஸ்ட் யூஸ் தி ஃபாலோயிங் phrasal verbs இன் யுவர் ஓன் சென்டென்ஸ். ஸோ இந்த phrasal verbs யூஸ் பண்ணி சென்டென்ஸ் மேக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் புட் அப் வித். ஐ குட் நாட் புட் அப் வித் மை ஃபெயிலியர் இன் தி காம்படிஷன் ஐ வாஸ் டிஸப்பாயிண்டட். ஸோ என்னால் அதுலேருந்து ஃபெயிலியர்லேருந்து மீண்டு வர முடியல, எனக்கு ரொம்ப டிஸப்பாயிண்டடாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஐ கீப் ஆன் டச் வித் மை ஓல்ட் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் இன்னும் என் ஃப்ரெண்ட்ஸோட டச்சில் தான் இருக்கேன். நெக்ஸ்ட்டு லுக் ஆஃப்டர் மை மதர் லுக்ஸ் ஆஃப்டர் மை கிராண்ட்மதர். அம்மா வந்து பாட்டியை பார்த்துக்கிறாங்க. டேக் ஓவர் மை மதர் ஹேஸ் டேக்கன் ஓவர் தி சார்ஜ் ஆஃப் ரன்னிங் தி ஃபேமிலி ஆஃப்டர் மை ஃபாதர் வெண்ட் அப்ராட். ஸோ அப்பா போனதுக்கப்புறம் அம்மா வந்து ஃபேமிலியை பார்த்துக்கிற பொறுப்பை எடுத்துக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் கோ த்ரூ யுவர் டெக்ஸ்ட் புக் பிஃபோர் யூ கோ ஃபார் எக்ஸாம். ஸோ எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி புக்கை இன்னொரு வாட்டி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. listen to the passage carefully and write the answer. First question,
நேம் தி சயின்டிஸ்ட், சயின்டிஸ்டோட நேம் கேட்டிருக்காங்க. ஸோ த நேம் ஆஃப் தி சயின்டிஸ்ட் வாஸ் சர் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். சர் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் தான் அந்த சயின்டிஸ்ட். நெக்ஸ்ட், வாட் டிட் ஹீ டிஸ்கவர், அவர் என்ன டிஸ்கவர் பண்ணார்? ஸோ தி ஆன்சர் இஸ் ஹீ டிஸ்கவர்ட் பெனிசிலின், அவர் பெனிசிலின் டிஸ்கவர் பண்ணார். நெக்ஸ்ட், ஹூ அப்ரோச் தி சயின்டிஸ்ட், யார் அந்த சயின்டிஸ்ட்டை அப்ரோச் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் 2 ஜேர்னலிஸ்ட் அப்ரோச் தி சயின்டிஸ்ட். ஸோ ஒரு 2 ஜேர்னலிஸ்ட் வந்து அந்த சயின்டிஸ்ட்டை பார்த்தாங்க. நெக்ஸ்ட், வாட் வாஸ் தி கொஸ்டின் ஆஸ்ட் பை தி ஜேர்னலிஸ்ட், ஸோ அந்த ஜேர்னலிஸ்ட் வந்து என்ன கொஸ்டின் கேட்டாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் த ஜேர்னலிஸ்ட் விஷ் டு நோ வாட் அ கிரேட் சயின்டிஸ்ட் வுட் திங்க் பிஃபோர் ஹிஸ் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ அவர் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன நினைப்பார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டாங்க. நெக்ஸ்ட், வென் டிட் தே மீட் தி சயின்டிஸ்ட், அவங்க சயின்டிஸ்ட்டை எப்போ பார்த்தாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் தே met தி சயின்டிஸ்ட் வென் ஹி வாஸ் about டு ஹாவ் ஹிஸ் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ அவர் காலையில் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு போகிற சமயத்தில் அந்த ஜேர்னலிஸ்ட் வந்து அந்த சயின்டிஸ்ட்டை பார்த்தாங்க. கிராமரில் கன்ஜங்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கன்ஜங்ஷன்னா கனெக்டிங் வேர்ட், லிங்க் வேர்ட்ஸ்னு தெரியும். ஸோ ஹியர் டைப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். கனெக்டர் இஸ் அ வேர்ட் ஆர் அ ஃப்ரேஸ் தட் ஜாயின்ஸ் 2 sentences or group of words together. They are known as conjunction. ஸோ ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸையோ இல்லை சென்டென்ஸையோ கனெக்ட் பண்ணுற ஒரு கனெக்டரை வந்து நம்ம கன்ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ there are 3 types of conjunction. So first, coordinating conjunctions. Coordinating conjunction joins words, phrase or clause of equal importance. ஸோ ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்க வேர்ட்ஸையோ ஃப்ரேஸையோ இல்லை கிளாஸையோ ஜாயின் பண்ணுறது வந்து coordinating conjunction அப்படின்னு சொல்லுவோம். ஸோ those are and, but, or, therefore, both, and, as well as, not only, but also, to, no less, then, either, or, neither, nor, else, otherwise, still, yet, while, however, so, consequently, for, etc. ஸோ இது எல்லாமே வந்து coordinating conjunction. ஸோ ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற வேர்ட்ஸையோ கிளாஸையோ ஜாயின் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், she ran fast and won the race. Next, subordinating conjunctions. Subordinating conjunctions join words, phrase or class of unequal importance. ஸோ unequal importance இருக்கிற sentence or class or phrase join பண்ணும். Those are after, as, until, unless, when, whenever, as soon as if, as though, because, before, even if, even though, if, since, so that, though, till, where, wherever, whether, while, why, etc. ஸோ இந்த சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் வந்து அன்ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற ஃப்ரேஸையோ கிளாஸையோ ஜாயின் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், த பஸ் ஹேட் லெஃப்ட் பிஃபோர் ஹீ கேம். ஸோ வர்றதுக்கு முன்னாடி பஸ்ஸு கிளம்பிருச்சு. ஸோ த பஸ் ஹேட் லெஃப்ட் அப்படிங்கிறது ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ் இருக்குது. ஸோ ஹீ கேம் அப்படிங்கிறது வந்து இன்னொரு சபார்டினேட்டிங் கிளாஸ், அதுக்கு இன்னொரு ஹெல்ப் தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி இருந்தால் அது அன்ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்க ஃப்ரேஸ். நெக்ஸ்ட், a correlative conjunction. A correlative conjunction is a type of conjunction that functions in a pair. ஸோ correlative conjunction அப்படிங்கிறது என்னென்னா 2 ஜாயின் ஆகி ஒர்க் ஆகும். ஸோ ஒரு சென்டென்ஸில் 2 கன்ஜங்ஷன் இருக்கும். என்னென்னா those are either, or, both, and, neither, nor, not only, but also, such as, such that, so as so, no sooner, than, rather than, whether, or. ஸோ இந்த மாதிரி 2 கன்ஜங்ஷன் வந்து ஒரே சென்டென்ஸில் இருக்கும். அதை வந்து கொரலேட்டிவ் கன்ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் நாட் ஒன்லி எ சிங்கர் பட் ஆல்சோ எ டான்ஸர். ஸோ நான் சிங்கர் மட்டும் இல்லை, டான்ஸர். ஸோ ரெண்டுமே வேணும். ஸோ ஒரு இதில் நம்ம 2 கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணுறோம், அது கொரலேட்டிவ் கன்ஜங்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட், coordinating conjunction. These conjunction join words, phrase or class of coordinate of equal rank. ஸோ சேம் இதில் இருக்க 2 சென்டென்ஸை ஜாயின் பண்ணும், ஆர் 2 ஃப்ரேஸோ சென்டென்ஸோ கிளாஸோ இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்,
ஷீ ரேன் ஃபாஸ்ட் அண்ட் ஒன் த கேம். ஸோ அவள் ஃபாஸ்ட்டாக ஒன்றா கேம் வின் பண்ணா. ஸோ அண்ட் அப்படிங்கிற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணுறோம். ஸோ ரெண்டுமே ஒரு கம்ப்ளீட் மீனிங் தரும். நெக்ஸ்ட், காட் மேட் தி கண்ட்ரி அண்ட் மேன் மேட் த டவுன். ஸோ ரெண்டுமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற சென்டென்ஸ். கெட் ரெடி சூன் ஆர் யூ வில் மிஸ் த பஸ். ஐ ரெக்வஸ்டட் ஹிம் பட் டிட் நாட் லீட்ஸ் த ஒர்க். நெக்ஸ்ட், பிஹேவ் பெட்டர் எல்ஸ் யூ வில் சஃபர். பிஹேவ் பெட்டர் யூ வில் சஃபர் ரெண்டுமே ஒரு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற சென்டென்ஸ். Subordinate conjunction. These conjunction join two classes, one of which is subordinate to other. ஸோ இதில் சபார்டினேட் கன்ஜங்ஷனில் ஒன்று வந்து மெயின் கிளாஸாக இருக்கும், அடுத்தது சபார்டினேட்டாக இருக்கும். சபார்டினேட் கிளாஸ் அப்படின்னா அதனால தனியாக ஒரு கம்ப்ளீட் மீனிங் தர முடியாது, இன்னொரு சென்டென்ஸ் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கும், அதுதான் சபார்டினேட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு கிளாஸையும் ஒரு சபார்டினேட் கிளாஸையும் ஜாயின் பண்ணும். ஸோ ஆஃப் டைம். ஸோ இதில் டைம், பிளேஸ், கன்செஷன்னு 3 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட், ஆஃப் டைமுக்கு எக்ஸாம்பிள் மேக் ஹே வைல் த சன் சைன்ஸ். ஸோ காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ரவி ரீச் தி எக்ஸாம் ஹால் பிஃபோர் தி ஸ்கூல் பெல் ரேங். ஸோ ஸ்கூல் பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டான். ஸோ இது டைம் யூஸ் மென்ஷன் பண்ணுற கன்ஜங்ஷன். நெக்ஸ்ட், ஆஃப் பிளேஸ். ஸோ வேர், வேரெவர், வென், விதர். ஸோ இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் வந்து ஆஃப் பிளேஸ் மென்ஷன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், யூ வில் ஃபைண்ட் யுவர் லுக்ஸ் வேர் யூ ஹேட் பிளேஸ் தெம். ஸோ யுவர் புக்ஸ் வச்சுக்கோங்க, நாட் லுக்ஸ், புக்ஸ். ஸோ நீ உன் புக்கை எங்கே வச்சியோ அங்கேயே கிடச்சிடும். ஸோ இதில் ஒன்று வந்து சபார்டினேட் கிளாஸ், எங்கே வச்சியோ அப்படிங்கிறதுக்கு வந்து கம்ப்ளீட் மீனிங் தரல, அதுக்கு இன்னொரு சென்டென்ஸ் தேவைப்படுது. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது சபார்டினேட் கிளாஸ். நெக்ஸ்ட், யூ கேன் see the beauty of this nature wherever you go in the ஊட்டி. ஸோ நீ ஊட்டியில் எங்கே போனாலும் இந்த அழகை பார்க்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட் இருக்கிறது தான் சபார்டினேட். ஆஃப் கன்செஷனில் தோ அல்தோ வரும். எக்ஸாம்பிள், தி அலாம் woke me up even though it wasn't very loud. ஸோ அந்த அலாரம் என்னை எழுப்பி விட்டுச்சு, ஆனாலும் அது லவுடாக இல்லாத போதும் அப்படிங்கும்போது அது என்னது, இட் இஸ் அ சபார்டினேட் கிளாஸ், ஒரு மெயின் கிளாஸ் அதுக்கு தேவைப்படுது. The child was not covered although it was very cold. நெக்ஸ்ட், ஆஃப் கம்பேரிசனில் ஆஸ் தெம் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஹீ இஸ் நாட் ஆஸ் கிளவர் ஆஸ் யூ. அவன் அளவுக்கு கிளவர் கிடையாது. ரேகா இஸ் பெட்டர் தேன் ஹர் பிரதர். அவளோட பிரதரை விட பெட்டராக இருந்தா. நெக்ஸ்ட், தேர்ட், correlative conjunction. These pairs of conjunction require equal structure after each one. ஸோ இந்த correlative conjunction வந்து ஈக்குவல் ஸ்ட்ரக்சர் தேவைப்படும். ஸோ லைக் ரெண்டும் வரும், ரெண்டுக்கும் ஒரு கிளாஸ் மாதிரி வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் ஸ்ருதி வாண்ட்ஸ் ஈதர் தி சாக்லேட் ஆர் தி கேக். ஸோ ஸ்ருதிக்கு சாக்லேட்டு இல்லைனா கேக் வேணும், லைக் தட். ஸோ ரெண்டுக்குமே ஒரு ஈக்குவல் ஸ்ட்ரக்சர் தான் கொடுத்துருக்கோம். கேக்கு, ஒன்றுக்கு சாக்லேட். ஸோ ரெண்டும் ஈக்குவல் வேர்ட்ஸ் ஆர் ஃப்ரேஸ் யூஸ் பண்ணும். நெக்ஸ்ட், she said that she would like to have both the chocolate and the cake. You can have neither the cake nor the ice cream. ஸோ நீ கேக்கும் சாப்பிட வேண்டாம், ஐஸ்கிரீமும் சாப்பிட வேண்டாம். I have not yet decided whether I will have the cake or ice cream. ஸோ கேக்கு சாப்பிட்றதா ஐஸ்கிரீம் சாப்பிட்றதா நான் இன்னும் டிசைட் பண்ணல. She ate not only the chocolate but also the ice cream. அவள் சாக்லேட் மட்டுமா சாப்பிட்டா, ஐஸ்கிரீமும் சேர்ந்து சாப்பிட்டா. நெக்ஸ்ட், கோமதி இஸ் both cute and lovely. ஸோ both cute and lovely. நெக்ஸ்ட், fill in the blanks in the following sentences with suitable conjunction. ஸோ சூட்டபிளான கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணி ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட், I returned home dash the bus had started. ஸோ நான் வீட்டுக்கு போனேன், அப்புறம் the bus had started, பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ I returned home after the bus had started. ஸோ பஸ்ஸு ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போனேன். நெக்ஸ்ட், I respect him dash he is very strict. நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன், அவர் ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் நான் அவரை ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ although வரணும். நெக்ஸ்ட், சுதர்சன் will succeed dash he works hard. ஸோ சுதர்சன் வந்து கண்டிப்பாக சக்சீட் ஆவான், ஏன்னா பிகாஸ் he works hard.
நெக்ஸ்ட் அரவிந்த் டேஷ் அருண் ஆர் கிளாஸ்மேட் ஃப்ரம் தேர் சைல்ட்ஹுட். ஸோ ரெண்டு சேம் பர்சன் சொல்கிறோம், அரவிந்த் அண்ட் அருண். நெக்ஸ்ட் யூ காண்ட் ஹாவ் யுவர் ஃப்ரூட்ஸ் டேஷ் யூ டேக் யுவர் ஃபுட். ஸோ நீ சாப்பிட்ற வரைக்கும் உனக்கு ஃபுட்டு தரமாட்டேன், சாரி நீ ஃபுட்டை சாப்பிட்ற வரைக்கும் ஃப்ரூட்ஸ் இல்லை அப்படிங்கும்போது அன்டில். ஸோ இங்கே அன்லெஸ் கூட எடுத்துக்கலாம். யூ கான்ட் ஹாவ் யுவர் ஃப்ரூட்ஸ் அன்லெஸ் யூ டேக் யுவர் ஃப்ரூட், போத் யூ கேன் டேக். சூஸ் தி கரெக்ட் கன்ஜங்ஷன் ஃப்ரம் தி ஆப்ஷன்ஸ் கிவன் இன் தி ப்ராக்கெட். ஸோ இந்த ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கிற கரெக்டான கன்ஜங்ஷன் சூஸ் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட், எவ்ரி ஒன் லைக்ஸ் ஹிம் டேஷ் ஹீ இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ எல்லாருக்கும் அவனை பிடிக்கும், ஏன்னா இவன் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவான். ஸோ ரீசன் சொல்லியிருக்காங்க. ஸோ பிகாஸ் ஹீ இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். நெக்ஸ்ட், இட் வாஸ் க்ளவுடி வி டிசைடட் டு டேக் அன் அம்ப்ரெல்லா. ஸோ க்ளவுடியாக இருந்ததுனால அம்ப்ரெல்லா எடுத்துகிட்டு போகலான்னு நினச்சோம். ஸோ தேன்ஸ் ஆஸ், நம்ம ரீசன் சொல்ல ஆஸ். நெக்ஸ்ட், ரதி ஃபவுண்ட் ஹர் வாட்ச் டேஷ் ஷீ லெஃப்ட் இட். ஸோ அவள் வாட்சை கண்டுபிடிச்சா எங்கே வச்சுட்டு போனாலோ இல்லை தொலைச்சிட்டு போனாலோ. ஸோ தி ஆன்சர் இஸ் வேர். ஸோ வேர் ஷீ லெஃப்ட், அவள் எங்கே வச்சுட்டு போனாலும் அங்கேயே, எங்கே விட்டுட்டு போனாலும் அங்கேயே கண்டுபிடிச்சிட்டான். நெக்ஸ்ட், ஐ டோன்ட் நோ டேஷ் ஐ கேன் அஃபோர்ட் டு பை அ நியூ ட்ரெஸ். ஸோ எனக்கு தெரில என்னால் ஒரு புது ட்ரெஸ் வாங்குற அளவுக்கு அஃபோர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு. ஸோ த ஆன்சர் வெதர். ஸோ வெதர் என்னால் அது வாங்க முடியுமா அப்படின்னு தெரியல. நெக்ஸ்ட், ஹீ வாஸ் இல் ஹீ வென்ட் டு த டாக்டர். ஸோ அவனுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் டாக்டர்கிட்ட போனான். ஸோ தோ வராது, ஆஸ் வரும். ஆஸ் ஹீ வாஸ் இல் ஹீ வென்ட் டு த டாக்டர். அவனுக்கு உடம்பு சரியில்லை, அதனால டாக்டர்கிட்ட போனான். இங்கே தோ வராது, ஆஸ் தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், அண்டர்லைன் தி கன்ஜங்ஷன் இன் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். ஸோ இந்த சென்டென்ஸில் இருக்க கன்ஜங்ஷன் அண்டர்லைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ரேவதி அண்ட் ரோகிணி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் அண்டு தான் கன்ஜங்ஷன். நெக்ஸ்ட், இஃப் யூ சே ஸோ ஐ வில் பிலீவ் இட். ஸோ நீ சொன்னால் நான் நம்பிப்பேன். ஸோ இதில் ஸோ அப்படிங்கிறது தான் கன்ஜங்ஷன். ஷேகர் இஸ் இன்டெலிஜென்ட் பட் கேர்லெஸ். ஸோ இதில் பட் அப்படிங்கிறது தான் கன்ஜங்ஷன். So the bus was overcrowded, so Arun avoided traveling in it. பஸ் வந்து ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு, அதனால அவன் ட்ராவல் பண்ணதை அவாய்ட் பண்ணான் அப்படிங்கிறாங்க. இதில் ஸோ தான் வந்து கன்ஜங்ஷன். நெக்ஸ்ட், தோ வினய் இஸ் இல் ஹீ டசன்ட் ஸ்கிப் த கிளாஸ். ஸோ வினய்க்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்தாலும் அவன் கிளாஸை ஸ்கிப் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் தோ தான் கன்ஜங்ஷன். லாங்குவேஜ் செக் பாயிண்ட். ஃபஸ்ட் இருக்கிறது தான் இன்கரெக்ட், செகண்ட் இருக்கிறது தான் கரெக்ட் ஒன், தேர்ட் ஒன் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. புக்கில் கொஞ்சம் இதாக இருக்குது, பார்த்துக்கோங்க. ஐ கேனாட் சே இஃப் ஹி ஹாஸ் பாஸ் தி எக்ஸாம் ஆர் நாட். கரெக்ட் ஒன், ஐ கேனாட் சே வெதர் ஹி ஹாஸ் பாஸ் தி எக்ஸாம் ஆர் நாட். ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் வந்து வெதர் இஸ் ஃபாலோட் பை ஆர். ஸோ வெதர் வரும்போது ஆர் தான் இருக்கணும். ஸோ இஃப் இருந்தால் ஆர் இல்லை, வெதருக்கு தான் ஆருங்கிறாங்க. நெக்ஸ்ட், ஹார்ட்லி ஹேட் ஷீ seen her and then she stopped fighting. So இதில் கரெக்ட் ஒன், hardly had she seen her aunt when she stopped fighting. ஸோ அவங்க ஆண்ட்டை பார்த்தும் ஃபைட்டிங் ஸ்டாப் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட், hardly is always followed by when. ஸோ hardlyக்கு வந்து நம்ம when தான் போடணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி ஃபஸ்ட் இருக்கிறது தான் இன்கரெக்ட் ஒன், செகண்ட் இருக்கிறது தான் கரெக்ட் ஒன். Making Life Worthwhile by George Eliot poem. Warm up. Observe the pictures denoting the moral values and follow them. So pictures வந்து பார்த்து ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், டேக்கிங் கேர் ஆஃப் தி அனிமல்ஸ். ஸோ அனிமல்ஸ் பார்த்துட்ருக்காங்க. நெக்ஸ்ட், ஹெல்பிங் தி வீக்கர் பர்சன், சப்போர்ட்டிங் தி டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன், ஹெல்பிங் தி ஓல்டு பீப்புள். ஸோ இது எல்லாமே ஒரு நல்ல ஹேபிட்ஸ். நெக்ஸ்ட், ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் ஷுட் வி லேர்ன் ஃப்ரம் எவ்ரி சோல். ஸோ எல்லா சோல் கிட்டதும் நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் வி ஷுட் லேர்ன் தி குட் ஃப்ரம் எவ்ரி சோல். ஸோ எல்லா சோல்கிட்டிருந்தும் ஒரு நல்ல விஷயத்தை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
Next, what qualities will help us to brave the thickening ills of life? ஸோ எந்த குவாலிட்டிஸ் வந்து நம்மளுக்கு ஒரு திக்கனிங் இல்ஸ்க்கே எகெயின்ஸ்டாக இருக்கிறதுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும், ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் வி மஸ்ட் பாஸ் ஆன் குட் தாட்ஸ், கைண்ட்னஸ், aspiration, courage and faith to brave the thickening ills of life. ஸோ இந்த மாதிரி திக்கனிங் இல்ஸ் ஆஃப் லைஃபுக்கு கிட்ட பிரேவாக இருக்கணும் அப்படின்னா வி மஸ்ட் பாஸ் என்னது குட் தாட்ஸு, கைண்ட்னஸ்ஸு, ஆஸ்பிரேஷன், கரேஜ் அண்ட் ஃபெய்த்தை வந்து நம்ம பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், why should we make this life worthwhile? ஸோ இந்த லைஃப்பை நம்ம ஏன் வாழ்கிறதுக்கு ஒரு தகுதியானதாக மாற்றணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் we should make this life worthwhile to have a glimpses of the brighter skies. ஸோ ஒரு நல்ல பிரைட்டரான ஸ்கை தெரியறதுக்காக நம்ம கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கையை ஒரு ஒர்த்வைலாக மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், வாட் டஸ் தி poet assure if we make our life worthwhile? ஸோ நம்ம லைஃப்பை worthwhile-ஆக மாற்றினா என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத அஷ்யூர் சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் த poet assures the inheritance of heaven for the people who live a purposeful life in this world. ஸோ ஒரு நல்ல பர்பஸ்ஃபுல்லான லைஃப் வாழ்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ஹெவன், சொர்க்கம் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. fill in the blanks. First, we should have a dash in life. ஸோ லைஃப்பில் எது கண்டிப்பாக இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் aspiration. செகண்ட் ஒன், a dash is need for the darkening sky. ஸோ ஒரு டார்க்கனிங் ஸ்கைக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் a bit of courage. ஸோ கொஞ்சம் கரேஜ் தேவை. நெக்ஸ்ட், one must have a dash of brighter sky to make the life worthwhile. ஸோ லைஃப்பை worthwhile ஆகிறதுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் glimpses of brighter skies. ஸோ glimpses. ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் ரெப்பிட்டிஷன் கொடுத்துருக்காங்க. ரெப்பிட்டிஷன் இஸ் அ literary device that repeats the same words of phrases a few times to make an idea clearer and more memorable. It is used to emphasize a feeling or idea, create rhythm and bring attention to an idea. ஸோ ரிப்பிட்டிஷன் அப்படிங்கிறது ஒரு சேம் லைனவோ இல்லை சேம் ஃப்ரேஸையோ ஒரு சர்டைன் டைம்ஸ் மேபி 2 or 3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுறது தான் ரெப்பிட்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எதுக்காகனா ஒரு ஃபீலிங்கை ஸ்ட்ராங்காக சொல்கிறதுக்காகவோ இல்லை ஒரு ரித்தம் க்ரியேட் பண்ணுறதுக்காகவோ இல்லை அந்த ஐடியாவுக்கு ஒரு அட்டென்ஷன் க்ரியேட் பண்ணுறதுக்காக இந்த ரிப்பிட்டிஷன் அப்படிங்கிற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்க ரிப்பிட்டிஷன் வந்து அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப். ஸோ இதை வந்து ரிப்பிட்டிஷனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. Next is supplementary. Read 3 questions. Leo Tolstoy. Read and understand. Choose the correct answer from the options given below. First question. The king wanted to know the answers for dash questions. எத்தனை கொஸ்டின்ஸ்க்கு கிங் ஆன்சர் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டார்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் 3. செகண்ட் ஒன், த ஹெர்மிட் லிவ்ட் இன் அ டேஷ். ஸோ ஹெர்மிட் எங்கே வாழ்ந்து வந்தாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் வுட். தேர்ட் ஒன், டேஷ் வைட்லி ரினவுண்ட் ஃபார் ஹிஸ் விஸ்டம். ஸோ யாரை வந்து அவரோட விஸ்டம்காக ரொம்ப நிறையா பேர்த்துக்கு தெரியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் ஹெர்மிட். fill in the blanks. First question, the answer for the first question was to have a dash to fix the proper time for everything. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன இருக்கணும், ஸோ ஒரு ப்ராப்பர் டைமை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் கவுன்சில் ஆஃப் வைஸ் மென். ஸோ ஒரு ப்ராப்பர் டைம் ஃபார் எவ்ரி திங் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து கவுன்சில் ஆஃப் வைஸ் மென் தேவை. நெக்ஸ்ட், டேஷ் வேர் ரெஃபர் டு நோ தி ரைட் டைம் ஃபார் எவ்ரி ஆக்ஷன். ஸோ யார் வந்து எல்லா ஆக்ஷனுக்கும் ஒரு சரியான டைம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா த மெஜிஷியன்ஸ்.
Next third one, the king decided to consult a dash. So the king வந்து யாரை கன்சல்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. So the answer is hermit. Next, who said these words? Character identify பண்ண சொல்லியிருக்காங்க. First, they all answered his questions differently. So அவரோட கொஸ்டின்ஸ்க்கு எல்லாரும் டிஃப்ரெண்ட்டாக பதில் சொன்னாங்க. So the answer is the learned men. Second one, how can I learn to do the right thing at the right time? ஸோ ஒரு ரைட் திங்கை ரைட் டைமில் எப்படி செய்ய கற்றுக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. யார் அது? The king. So the answer is king. Next third one, now rest a while and let me work a bit. So now rest a while and let me work a bit அப்படின்னு சொன்னது hermit. So the answer hermit. Next, give short answers for the following in 50 words. So first question, what were the king's question? So kingஸோட அந்த கிங்கோட questions என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. So the answer is the king's questions were, what was the right time for every action? Who were the most necessary people? How to know what was the most important thing to do? So கிங்க்கு வந்து 3 question. So first question, ஒரு ஆக்ஷனை பண்ணுறதுக்கான சரியான டைம் எது? நெக்ஸ்ட் யாரெல்லாம் ரொம்ப அவசியமான பீப்புள்? அதுக்கு அடுத்தது ஸோ எப்படி இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான திங் அப்படி செய்யணும் அப்படின்னு கற்றுக்கிறதுன்னு கேட்டாங்க. செகண்ட் கொஸ்டின், வாஸ் தி கிங் சாட்டிஸ்ஃபைட் வித் தி ஆன்சர்ஸ்? வை? ஸோ கிங் வந்து அந்த கொடுக்கப்பட்ட ஆன்சர்னால சாட்டிஸ்ஃபை ஆனாரா ஏன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் த கிங் வாஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் ஹிஸ் ஆன்சர்ஸ் பிகாஸ் எவ்ரி ஒன் கேவ் டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ். ஸோ கிங் வந்து அந்த ஆன்சர்ஸ்னால சாட்டிஸ்ஃபை ஆகலை, ஏன்னா ஒருத்தரும் ஒரு மாதிரி பதில் சொன்னாங்க. தேர்ட் கொஸ்டின், வை வாஸ் தி கிங் அட்வைஸ் டு கோ டு தி மெஜிஷியன்ஸ்? ஏன் கிங்கை மெஜிஷியன்ட்ட போக சொல்லி அட்வைஸ் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் த கிங் வாஸ் அட்வைஸ் டு கோ டு தி மெஜிஷியன்ஸ் இன் ஆர்டர் டு நோ தி ரைட் டைம் ஃபார் எவ்ரி ஆக்ஷன். ஸோ எல்லா ஆக்ஷனுக்கும் சரியான டைமை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கிங்கை வந்து மெஜிஷியன்ட்ட அட்வைஸ் கேட்க சொன்னாங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், whose advice did the people say would be important to the king in answer to the second question? So second questionக்கு ஆன்சர் கேட்டிருக்காங்க. So the answer is people said that the most necessary people to the king were counselors, others and priests, doctors and warriors. ஸோ இருக்கிற கிங்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான பீப்புள் வந்து கவுன்சிலர்ஸ், ப்ரீஸ்ட்டு, டாக்டர், அப்புறம் வாரியர்ஸ் அப்படின்னு சொன்னாங்க மக்கள். நெக்ஸ்ட், ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். ரைட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஃபார் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தி bearded மேன் வாஸ் an enemy ஆஃப் தி கிங். ஸோ அந்த bearded மேன், தாடி வச்சுருந்த மேன் வந்து கிங்கோட எனிமி அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் ட்ரூ. செகண்ட் ஒன், த கிங் அண்ட் தி ஹெர்மிட் ரெஃப்யூஸ் டு ஹெல்ப் தி wounded மேன். ஸோ அந்த அடிபட்டிருந்த மேனுக்கு வந்து கிங்கும் ஹெர்மிட்டும் ஹெல்ப் பண்ண ரெஃப்யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் ஃபால்ஸ். த ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். நெக்ஸ்ட், தி wounded மேன் ஆஸ்ட் ஃபார் தி கிங்ஸ் ஃபர்கிவ்னஸ். ஸோ அந்த அடிபட்டிருந்த மனுஷன் வந்து கிங்கிட்ட மன்னிப்பு கேட்டார் அப்படின்னு இருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் ட்ரூ. நெக்ஸ்ட், த கிங் ப்ராமிஸ் டு ரீஸ்டோர் தி ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி bearded மேன். ஸோ அந்த bearded மேனோட ப்ராப்பர்ட்டியை திரும்ப கொடுக்குறதா கிங் சொன்னாங்க அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் ட்ரூ. மேட்ச் தி வேர்ட்ஸ் இன் காலம் ஏ வித் தயர் மீனிங் இன் காலம் பி. ஸோ காலம் ஏக்கும் பிக்கும் மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபிசிஷியன், ஸோ மீன்ஸ் மெடிக்கல் ப்ராக்டிஷனர். மெடிக்கல் ப்ராக்டிஷனர் வந்து ஃபிசிஷியன். நெக்ஸ்ட்டு ரீஸ்டோர். ரீஸ்டோர் அப்படின்னா பிரிங் பேக். ரிப்பெண்ட், ரிப்பெண்ட்க்கு மீனிங் ரெக்ரெட். ஆம்புஷ், ஆம்பஷ் ஐ திங்க் ஸோ. ஆம்பஷ் அப்படின்னா சர்ப்ரைஸ் அட்டாக். ஆம்பஷிங்னா சர்ப்ரைஸ் அட்டாக். நெக்ஸ்ட், கிவ் ஷார்ட் ஆன்சர்ஸ் ஃபார் தி ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், who came running out of the wood, what happened to him? ஸோ அந்த மரத்திலிருந்து வெளியே ஓடி வந்தது யார், என்ன ஆச்சு அவங்களுக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ்
A bearded man came running out of the wood. He was wounded in his stomach. He was bleeding due to தி லார்ஜ் wound. ஸோ ஒரு பியர்டட் மேன் வந்து அந்த வூட்லேருந்து வெளியே வந்தாங்க. ஸோ அவரோட வயிற்றில் அடிபட்டு இருந்துச்சு. அவருக்கு ரொம்ப பிளட், அந்த பெரிய புண்ணுலேருந்து பிளட்டு ரொம்ப போயிட்டு இருந்துச்சு. செகண்ட் கொஸ்டின், ஹவு டிட் தி கிங் அண்ட் தி ஹெர்மிட் ரெஸ்டோர் தி லைஃப் ஆஃப் அ wounded மேன்? ஸோ கிங்கும் ஹெர்மிட்டும் எப்படி அந்த wounded மேனை காப்பாற்றினாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ், த கிங் அண்ட் தி ஹெர்மிட் வாஷ்ட் தி wound again and again. They bandaged and rebandaged the wound and stopped bleeding. They gave him water to drink. They kept him on the bed. So the கிங்கும் ஹெர்மிட்டும் வந்து அந்த புண்ணை வந்து மறுபடியும் வாஷ் பண்ணாங்க. அதுக்கு மறுபடியும் பேண்ட் போட்டாங்க. ஸோ அன்டில் எது வரைக்கும் அந்த ப்ளீடிங் ஸ்டாப் ஆகிற வரைக்கும். ஆஃப்டர் தட் அவனுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுத்து அவனை பெட்லேயே பார்த்துக்கிட்டாங்க. தேர்ட் கொஸ்டின், why did the king sleep through the night? ஸோ ஏன் கிங் வந்து நைட் ஃபுல்லாக தூங்கிட்டாருன்னு கேட்குறாங்க. ஸோ தி ஆன்சர் இஸ், the king was tired from his walk and from the work he had done in digging the earth to help the hermit. So he fell asleep. He slept soundly all through the night. So the king வந்து ரொம்ப டயர்டாயிட்டார். ரொம்ப நேரம் நடந்ததுனாலையும் அந்த ஹெர்மிட்டுக்கு எர்த்தை டிக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணதுனாலையும் ரொம்ப டயர்டாயிட்டார். அதனால் அவர் அங்கேயே தூங்கிட்டார். நைட் ஃபுல்லாக நல்லா தூங்கிட்டார். நெக்ஸ்ட், வாட் வேர் தி சேஞ்சஸ் இன் தி பிஹேவியர் ஆஃப் தி wounded மேன் அட் தி எண்ட்? ஸோ அந்த wounded மேனோட பிஹேவியர் எப்படி சேஞ்ச் ஆச்சு எண்டிங்லன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ், the bearded man asked for the forgiveness of the king. He confessed that he came to kill the king. He wished to serve the king throughout his life. The king was glad to have made peace with his enemy. ஸோ அந்த பியர்டட் மேன் வந்து ஃபைனலாக கிங் கிட்ட மன்னிப்பு கேட்டார். ஸோ நான் உங்களை கொல்ல தான் வந்தேன் அப்படின்னு கன்ஃபெஸ் பண்ணிவிட்டு, நான் இனிமேல் உங்களுக்கு சர்வ் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதாவது லைஃப் லாங்காக உங்களுக்கே சர்வ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. இதனால் கிங் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். ஸோ நம்ம எனிமி கூட நம்ம ஒரு நல்ல பீஸ், அமைதி மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னு. vocabulary, commonly confused words கொடுத்துருக்காங்க. The error with this pair results from mispronunciation and failure to distinguish between a noun and a verb. ஸோ என்ன சொல்கிறாங்க, காமன்லி கன்ஃபியூஸ்டு வேர்ட்ஸ் அப்படின்னா, ஸோ இதில் வந்து ஒன்று நவுனாக இருக்கும், ஒன்று வேர்பாக இருக்கும். ஸோ இதில் மிஸ்ப்ரனன்சியேஷன், சம்டைம்ஸ் கிட்டத்தட்ட ரெண்டுக்குமே ப்ரனன்சியேஷன் வந்து சிமிலராக தான் இருக்கும். அதனால தான் வந்து நம்ம இதை லைக் கன்ஃபியூஸ் பண்ணிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், அட்வைஸ் அண்ட் காம்ப்ளிமெண்ட். ஸோ ரெண்டுமே சேம் தான். எம்பத்தி, சிம்பத்தி. ஸோ எண்டிங் சேமாக இருக்குது. ஸோ வி மைட் கன்ஃபியூஸ். ஸோ இன்குவைரி, ஸ்டேஷ்னரி, எஃபெக்ட், அஃபெக்ட், லே, ரைஸ். ஸோ இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணும். Complete the following sentences using appropriate confusable words. ஸோ இந்த சென்டென்ஸுக்கு சரியான கன்ஃபியூசபிள் வேர்ட்ஸில் இருக்கிறதுல சரியான வேர்டை எழுத சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், த சுகர் ஹேட் அ நெகட்டிவ் டேஷ் ஆன் தி சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ அஃபெக்ட் பண்ணாது, எஃபெக்ட் தான் இருக்கும். ரைட்? ஸோ தி ஆன்சர் இஸ் எஃபெக்ட். நெக்ஸ்ட், ஐ ஆம் கோயிங் டு டேஷ் டவுன் ஃபார் அன் அவர். ஸோ நான் கீழே கொஞ்ச நேரம் படுத்துக்க போகிறேன். ஸோ திஸ் இஸ் verb. ஸோ தி ஆன்சர் இஸ் lie. நெக்ஸ்ட், the gas prices continue to dash. ஸோ இதில் ரைஸ், RISE தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், she always gives me good dash advice. ஸோ இதில் good advice noun form ADVISE தான் கரெக்ட். நெக்ஸ்ட், the war had no dash on oil prices. ஸோ ஆயில் ப்ரைஸஸில் எஃபெக்ட் எதுவும் காட்டலை. ஸோ had no effect on oil prices. நெக்ஸ்ட், anagram கொடுத்துருக்காங்க. An anagram is a word or phrase formed by rearranging the letters of another word or phrase. Anagrams can be
useful by helping a learner become aware of both spelling and spelling patterns. ஸோ anagram அப்படிங்கிறது ஒரு வேர்டில் இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாம் ஷஃபில் பண்ணி உருவாக்கப்படுற இன்னொரு வேர்ட். ஓகே, ஸோ இதனால் நம்ம ஒரு லேர்னர் வந்து 2 வேர்ட்ஸ் கற்றுக்குறாங்க, 2 மேற்பட்ட வேர்ட்ஸ் கற்றுக்குறாங்க, ப்ளஸ் அதோட மீனிங்கும் கற்றுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்லேருந்து இயர் ஃபார்ம் பண்ணலாம், கேர்லேருந்து ரேஸ், காட்லேருந்து டாக், மீட்லேருந்து டீம், நோட்லேருந்து டோன் ஃபார்ம் பண்ணலாம், ஒன், நவ், எர்த்து, ஹார்ட்டு, ஸ்லிப், லிப்ஸ், இந்த மாதிரி வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். ஸோ எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. பவுல், ஸோ பவுல்லேருந்து ப்ளோ அப்படிங்கிற வேர்ட் மேக் பண்ணலாம். மார்ச் அப்படிங்கிற வேர்ட்லேருந்து சாம் அப்படிங்கிற வேர்ட் மேக் பண்ணலாம். ஸ்டடி அப்படிங்கிற வேர்ட்லேருந்து டஸ்டி அப்படிங்கிற வேர்ட் மேக் பண்ணலாம். ஸ்னெயில் அப்படிங்கிறதுலேருந்து ஸ்லைன் அப்படிங்கிற வேர்ட் மேக் பண்ணலாம். ப்ளம் அப்படிங்கிற வேர்ட்லேருந்து லம்ப் அப்படிங்கிற வேர்ட் மேக் பண்ணலாம். சின்லேருந்து இன்ச் மேக் பண்ணலாம். ஃப்ளோ, வுல்ஃப், ஈட்டில் டீ. நெக்ஸ்ட் ஆன்டிகிராம். anagrams are words or phrase created by rearranging the letters of another word or phrase. An anagram becomes an antigram when it is opposite in meaning to the original word or phrase. ஸோ ஆன்டிகிராம் என்னங்கிறதுனா அனகிராமே தான். அனகிராம் வந்து ஒரு வேர்ட்லேருந்து இன்னொரு வேர்ட் மேக் பண்ணுறோம்ல, அந்த லெட்டர்ஸை ரீஅரேஞ்ச் பண்ணி சேம் தான். பட் அந்த ஃபஸ்ட்டு இருந்த ஒரிஜினல் வேர்டுக்கு ஆப்போசிட்டாக இருந்துச்சுன்னா அதை ஆன்டிகிராம் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் சாண்டா, சாண்டாலேருந்து சாட்டன். ஸோ சாண்டா அப்படிங்கிறது ஒரு புனிதமான மனுஷன், காடுக்கு ஈக்குவலானவங்களை சொல்லுவோம். ஸோ சாட்டன் அப்படிங்கிறது ஒரு ஈவில் ஸ்பிரிட். ஸோ இட் இஸ் ஆப்போசிட், அதனால் இது ஆன்டிகிராம். எபிடாப்ஸ், ஹாப்பியஸ்ட், யுனைட்டட், அன்டைட். யுனைட்டட்னா சேர்ந்துருக்கு, அன்டைட்னா பிரிஞ்சிருக்குல்ல. ஹார்ம்ஃபுல்னஸ், ஹார்ம்லெஸ் ஃபன். ஸோ எக்ஸசைஸில் ஏர்லியஸ்ட், அரைஸ் லேட். ஃபெஸ்டிவல், ஈவில் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் ஃபியூனரல், ரியல் ஃபன். வயலன்ஸ், நைஸ் லவ். ஸோ எல்லாமே ஆப்போசிட்டில் இருக்குது, அதனால இது ஆன்டிகிராம். Step to success. Read the English folk tale given below and fill up the blank spaces with suitable words. So suitable words use பண்ணி fill பண்ண சொல்லியிருக்காங்க. There were once 3 tortoises, a father, a mother, a baby. So and a baby. Dash one fine morning. So ஒரு காலை பொழுது. On one fine morning during spring they decided dash, so that they would like to go for a picnic. They picked the place dash they would go. So எங்கே போகணுன்னு பிக் பண்ணாங்க. there they would go. A nice wood at some distance they began to. So and they began to put their things together. They got tins of cheese, vegetables, meat and fruits. They were ready for the picnic. They set out carrying for their baskets. After 18 months they sat down for rest. They enjoyed the picnic very much. So picnic ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. என்ன சொல்கிறாங்க? ஸோ ஒரு 3 டார்டாய்ஸ் இருந்துச்சு, ஃபாதர், மதர், பேபி. ஸோ ஒரு அழகான ஸ்ப்ரிங் டைமில் இருக்க ஒரு காலை பொழுதில் வந்து அவங்க அவங்க என்ன டிசைட் பண்ணாங்க? பிக்னிக் போகலான்னு டிசைட் பண்ணாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எங்கே போகணும், விச் பிளேஸ் அப்படிங்கிறத எடுத்துட்டாங்க. ஸோ ஒரு கொஞ்சம் தூரத்தில் இருக்க வூடுக்கு போகலான்னு முடிவு பண்ணாங்க. ஸோ அப்புறம் என்னது, அவங்க எல்லா திங்ஸும் எடுக்கிறக்க ஆரம்பித்தாங்க. ஸோ எடுத்துகிட்டு கொஞ்சம் சீஸு, வெஜிடபிள், மீட்டு, ஃப்ரூட் எல்லாம் எடுத்துகிட்டு பிக்னிக் ரெடி ஆகிட்டாங்க. ஸோ அந்த பேஸ்கெட்ஸை தூக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. எவ்வளோ மந்த்ஸ்? 18 மந்த்ஸ். போய் 18 மந்த்ஸ்க்கு அப்புறம் ஜாலியாக உட்காந்து ரெஸ்ட் எடுத்தாங்க. அந்த பிக்னிக்கை ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.